சென்னை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது டெல்லி புறப்பட்டு செல்கிறார். டெல்லியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேச இருக்கிறார். முக்கிய விவகாரங்கள் குறித்து அவர் பிரதமருடன் நாளை பேச இருப்பதை முன்னிட்டு இன்று அவர் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழக நலன் சார்ந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வலியுறுத்தி பிரதமரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வருகை தந்துள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணிகள் விமானம் மூலமாக டெல்லி செல்லும் முதலமைச்சரை வழியனுப்பி வைப்பதற்காக திமுகவின் மூத்த அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையம் வந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் பயணிகள் விமானம் மூலமாக டெல்லி புறப்படும் முதலமைச்சரை டெல்லியில் தமிழக எம்பிக்கள் டெல்லி விமான நிலையத்தில் வரவேற்கின்றனர். இன்று இரவு தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் நாளை காலை சரியாக 11 மணிக்கு பிரதமரை சந்திக்க இருக்கின்றார். பிரதமரை சந்தித்து குறிப்பாக தமிழகத்தின் நலன் சார்ந்த திட்டங்களான பள்ளி தொடர்பான நிதி, மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கான நிதி, ஜிஎஸ்டி இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காகவும் பல்வேறு நதிகள் இணைப்பு திட்டத்திற்கான நிதி மற்றும் மேகதாது முல்லை பெரியாறு விவகாரங்கள் குறித்தும் பிரதமரை சந்தித்து ஆலோசித்து தமிழக நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் மனு அளிக்க உள்ளார். குறிப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னை திரும்பும் முதலமைச்சர் இதற்கிடையே இந்தியா கூட்டணி தலைவர்களையும் சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. மிக முக்கியமாக இந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதி மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை என்றும் அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கையும் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்த மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்காதது குறித்தும் அந்த நிதியையும் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பயணிகள் விமானம் மூலம் முதலமைச்சர் டெல்லி செல்ல உள்ள நிலையில அவருக்கு திமுக மூத்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.